படத்தோட ஆரம்பத்துல நைட் டைம்ல ஒரு காட்டுக்குள்ள வேகமா 4 பேர் எதுக்கிட்ட இருந்து ஓடி போயிட்டு இருக்காங்க. அப்படி மூச்சு முட்டை தப்பிச்சு ஓடி வந்துகிட்டு இருக்க கடைசியா ஓடி வந்த பொண்ணை ஏதோ ஒரு மிருகம் பிடிச்சு இழுக்க மத்தவங்களும் காப்பாத்தலான்னு திரும்பி பாக்குறாங்க. ஆனா அது முடியாதுன்னு தெரிஞ்சு அங்கிருந்து தப்பிச்சு போக அப்படியே சீன் கட் பண்ணி அதே காட்டுக்குள்ள 5 ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா ஒரு கார் எடுத்துட்டு சும்மா ஒரு ட்ரிப்புக்காக வந்திருப்பாங்க. அதுல கார் ஓடிட்டு இருக்கிறான்ல அவன் பேரை ஜெஃப்னு வச்சுக்கலாம். அவன் பக்கத்துல உட்காந்துருக்கிறது அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மேண்டி. அதுவே பின்னாடி சீட்ல டார்க் ஸ்கின் ஒரு பொண்ணு இருக்கிறாள், அவ பேரு அலிசா. அவ ஆக்சுவலி நம்ம ஜெஃபோட ஒரு ஸ்டெப் சிஸ்டரா இருக்கும். கார் ஓடிட்டு இருக்கிற ஜெஃபும் அப்புறம் இந்த அலிசாவும் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். அதுவே அந்த ஹெட்போன் மாட்டிட்டு ஒருத்தன் பாட்டு கேட்டுட்டு இருக்கிறான்ல அவன் பேரு சியான்னு வச்சுக்கலாம். கூடவே அலிசாவோட பக்கத்துல உட்காந்துருக்கவன் பேரு மேட். அவன் அலிசாவோட பாய் ஃப்ரெண்ட். இங்க காட்டுக்குள்ள ஒரு இடத்துல ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு இருப்பாங்களா. அப்படி வர வழியில ஒரு இடத்துல ரோட் பிளாக் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. இதுக்கு மேல கார் எல்லாம் போறதுக்கு அலௌட் கிடையாதுன்னு. இந்த ரோட் பிளாக்க பார்த்தோன்னே ஜெஃபுக்கெல்லாம் பயங்கர காண்டாக ஆரம்பிச்சிரும். அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து வேஸ்டா போச்சேன்னு நினைக்க அமைதியாரு காமாருன்னு ஜெஃபோட கேர்ள் ஃப்ரெண்டான அந்த மேண்டி தான் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாளா. அந்த அலிசாங்கிற பொண்ணு தான் அவங்க எந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கறத பிளான் பண்ணியிருப்பா போல. சோ இந்த இடத்துல இருந்து நம்மளால நடந்தே நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு போக முடியுமான்னு ஜெஃப் அலிசா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவளும் நடந்தே போக முடியும்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் பேக் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி கப்பிள்ஸ் அங்க ஒரு போட்டோ கூட எடுத்துக்குவாங்களா. ஆனா அந்த சியானுங்கிற பையன் தான் போட்டோ எடுத்து வந்திருப்பான். அவனை யாரும் எடுக்க மாட்டாங்காட்டி நானே எடுத்துக்கிறேன்னா அவனே ஒரு போட்டோ எடுத்துட்டு அப்படியே 5 பேரும் காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க தொடர்ந்து காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்க நம்ம ஜெஃப்பும் மேண்டியும் அப்படியே ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஐயா நடந்து போகும்போது சும்மா போங்க, எனக்கு நடக்கவே காண்டா இருக்குதுங்கிற மாதிரி சியானுங்கிற பையன் பின்னாடி பேசிட்டே வருவான். ஆக்சுவலி ஜெஸ்ஸும் அலிசாவும் சின்ன வயசுல இருக்கும்போது லைக் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் தானே. சோ அதனால இந்த இடத்துக்குலாம் வந்திருக்காங்களாமா. பட் இருந்தாலும் சிட்டிக்கு மூவ் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு பேசிட்டே தான் வந்துகிட்டு இருக்கேன். அந்த சியானுங்கிற பையன் நம்ம ஜெஃப் ஏதோ இந்த கரடை எல்லாம் விரட்டுறதுக்கு ஸ்ப்ரே வாங்கி வச்சிருந்திருப்பான் போல. இதோட மாமி என்ன இதை எடுத்து அக்கல் அடிச்சுக்கிறதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். $50 கொடுத்து வாங்கி இருந்திருக்கேன் உயிரை காப்பாத்துறதுக்காக. அக்கல் அடிச்சு எங்கேயாவது அரிக்க போகுது அப்படின்னு கலாய்ச்சிட்டு பேசிட்டு வரும்போது அப்ப அங்க மரத்துக்கடியில ஒரு ஓனாய ஏதோ ஒரு மிருகம் கொடூரமா வேட்டையாடி அதோட சடலத்தை அங்கேயே போட்டுட்டு போயிருந்திருக்கு. அதை யாரும் கவனிக்கல. ஆனா நம்ம ஆளுங்களும் தொடர்ந்து நடந்து வந்துட்டே இருக்கும் போது அப்ப அலிசா ஜெஃப் கிட்ட ஹே கரெக்டா தான் போறோமா என்ன, ஆனா எனக்கு ரொம்ப நேரம் நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வருதுன்னு கேட்க அதுக்கு ஜெஃப்பும் கமான் சின்ன வயசுல அப்பா இல்லாம நம்மளா தனியா வந்தா நம்ம ரொம்ப நேரம் நடப்போம்ல அதே மாதிரிதான் இருக்கும், கவலைப்படாம வா சரியான்னு கூட்டிட்டு வர. அதுக்கப்புறம் அப்படியே டைம் போகும். பார்த்தா ஒரு இடத்துல நின்னுகிட்டு அலிசாவும் ஜெஃப்பும் திருப்பி ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ரொம்ப நேரமா நடக்கிறோம், எனக்கு என்னமோ இது கரெக்டான பாதை இல்லைன்னு அலிசா சொல்ல, இல்ல ரொம்ப நேரம் நடக்கிறோம்ல இன்னும் கொஞ்ச தூரம் நடந்தா வந்துடலாம் அப்படின்னு ஜெஃப்பும் சொல்ல. இப்படி இவங்க 2 பேரும் சண்டை போடுறத பாப்கார்ன் மட்டும்தான் கையில் இல்ல 3 பேரும் ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்பதான் நம்ம ஜெஃப்போட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த மேண்டி சொல்றா இவங்க 2 பேருக்குமே மலை ஏறதுன்னா ரொம்பவுமே பிடிக்கும். அதாவது ஹைக்கிங் பண்றது. அண்ட் ஹைக்கிங் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான குவாலிட்டி விடாமுயற்சி. அதாவது விடாமுயற்சிக்கும் மேல அந்த பிடிவாதங்கிறது 2 பேருக்கும் இருக்கிற காரணத்துக்காக தான் இந்த இடத்துல ஆர்கியூமெண்ட்ல கூட விட்டு கொடுக்காம சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்ல. அப்ப அந்த மேட் இவங்க சண்டை போட்டுட்டே இருக்கட்டும், எனக்கு இயற்கை இழைப்பு வருதுன்னு அங்க இருந்து போக நானும் போயிட்டு வந்துடுறேன்ப்பான்னு நம்ம ஜெஃபோட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த மேண்டியும் போவாளா. மேட் தனியா கொஞ்சம் தூரமா வந்திருக்கும் போது அப்ப அந்த இடத்துல ஏதோ மூட்டை மாதிரி கிடக்கிறத பாக்குறான். கிட்ட போய் பார்த்தா அது ஒரு பேக் பேக்கா இருக்கும். அதுல என்ன இருக்குன்னு நீக்கலான்னு போகும்போது அங்க காட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு அவனை கவனிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட அங்க இருந்தா நல்லது இல்லைன்னு பேக தூக்கிட்டு வந்துடுறானா. சியானும் என்னடா கொண்டு வந்திருக்கேன்னு அந்த பேக்கை செக் பண்ணிக்கிட்டு இருக்க. அங்க இன்னும் அலிசாவும் ஜெஃப்பும் ஆர்கியூமெண்ட்டை முடிக்கிற மாதிரி தெரியலையா. நம்ம ஜெஃப்போட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த மேண்டி தான் சரி இருட்டுக்குள்ள வாங்க அட்லீஸ்ட் கார் கிட்டையாவது போவோம் அப்படின்னு நைட்டே ஆயிருச்சு, எங்கடா காரை நிறுத்தணும் அப்படின்னு தேடிட்டு வந்துகிட்டு இருக்க. அப்ப அந்த மேண்டிங்கிற பொண்ணு பயங்கர கோவத்துல இருக்க. ஜெஃப் சமாதானப்படுத்தலான்னு பார்த்தா அவ பயங்கரமா போட்டு கடிக்க வந்துடுறாளா. என்னடா சண்டை போடுறாங்களான்னு ஆலிஸும் மேட்டும் நின்னுட்டு இருக்கும் போது அப்ப சியான் தான் ஆலிஸ் கிட்ட இந்த காட்டுக்குள்ள ஆந்தைகள்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு, அது நைட் நேரத்துல ஊன்னு சத்தம் எழுப்பலாம் சான்ஸ் இருக்குங்க போது அந்த மேண்டிங்கிற பொண்ணு வந்துட்டு நம்ம சியான் கூடயே சண்டை போட ஆரம்பிச்சிடறா. சும்மா இரு, இனிமேல் ஏதாவது சத்தம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா பாரு வாயை உடைச்சிடும் அப்படின்னு அங்க இருந்து போக சரிடா மச்சான் எனக்காக மன்னிச்சிடுன்னு ஜெஃப்பும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் 3 பேரும் பின்னாடியே நடந்து வந்துட்டு இருக்காங்களா. இந்த தடவை எல்லாரும் அலிஷாவை தான் ஃபாலோ பண்ணி வராங்க. அவ தான் வழிகாட்டி அந்த கார் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். சரி இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாக்கலான்னு சேட்டலைட் போன்ல ஏதோ லொகேஷன் செக் பண்ற மாதிரி தெரியுதா. சும்மா நின்னுகிட்டு இருக்கும்போது நம்ம மேண்டி அங்க என்னமோ பார்த்துட்டு ஒரு பாறை கிட்ட போக அங்க எதையோ பார்த்துட்டு அந்த மேண்டி அலற என்னாச்சுன்னு பதறி போய் மத்தவங்கள வந்து பாக்குறாங்க. அங்க பாறை கடையில ஏகப்பட்ட ரத்தமும் சதையுமா உடல்கள் பிஞ்சு போன நிலையில கிடக்கும். என்ன ஏதுரா அப்படின்னு சொல்லி ஒன்னும் புரியாம இருக்க பின்னாடி இருந்து ஏதோ கத்துற மாதிரியான சத்தம் கேட்கும். பயந்து போயிருவாங்க. கண்டிப்பா இந்த இடத்துல ஏதோ ஒரு கொடூரமான மிருகம் இருக்குன்னு புரிஞ்சிருச்சு. அதனால கமான் ஒரு இடத்துல கூட நிக்காம வேகமா காருக்கு வந்தாகணும்,
காருக்கு போயிட்டு அது ரேஞ்சர் ஆபீஸ்க்கு கால் பண்ணி இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு வந்துகிட்டு இருக்கேன். அப்ப அவங்களுக்கு ஆப்போசிட்லயே அந்த மிருகம் வந்து நின்னுகிட்டு இருக்கும். அதை பார்த்தோன்னே அப்படியே பயந்து போய் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அது என்னடா மிருகம்னு எட்டி பார்த்தா அது ஏதோ வித்தியாசமான ஒரு கிரீச்சர் மாதிரி அங்க எதையோ வேட்டையாடி சாப்பிட்டு இருக்குதான். நம்ம ஜெஃப் எல்லாம் பயந்து போயிடுறான். இருந்தாலும் மத்தவங்கள பாதுகாக்கிறதுக்காக அப்படியே முன்னாடி நின்னுகிட்டு கீழே இருக்கிற ஒரு குச்சியை எடுத்து அந்த மிருகத்தை விரட்டலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்க, ஆனா அந்த மிருகம் இவங்கள பாத்துருது. அப்படியே அது கத்தும் போது அலறி அடிச்சுட்டு எல்லாரும் உசுர கையில பிடிச்சி வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பயங்கர வேகமா ஓடி வந்த எல்லாரும் கரெக்டா ஒரு பாறை கிட்ட வந்து ஒளிஞ்சுக்கிட்டு லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறாங்க. அது என்ன மிருகம்னு தெரியல. இப்ப எப்படி தப்பிக்கிறதுன்னு ஒன்னும் புரியாம இருக்கும் போது அப்ப காட்டுக்குள்ள ஒரு மரவீடு இருக்கிறத கவனிக்கிறாங்களா. அதை கவனிச்சோடனே ஜெஃப் தான் இருக்கிற எல்லார்கிட்டையும் கமான் கைஸ் லைட் ஆன் பண்ணாம அப்படியே முடிஞ்ச அளவுக்கு மெதுவா நீங்க அந்த வீட்டுக்கிட்ட போயிருங்க, நான் அந்த ஒரு மான்ஸ்டரை திசை திருப்பறதுக்காக முயற்சி பண்றேன்னு சொல்லும் போது இல்ல வேணான்னு மத்தவங்கள எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க. இல்ல அந்த மாதிரி பண்ணாதான் நம்மளால உயிர் தப்பிக்க முடியும், அதனால நீங்க முதல்ல போங்கன்னு அவங்க எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு அந்த ஜெஃப் சும்மா டார்ச் லைட் அடிச்சு திரும்பினா அவன் கண்ணு முன்னாடி அந்த மான்ஸ்டர் வந்து நிக்கும். அவனை தரையோட தரைய அமுக்கி அப்படியே கழுத்தோட சேர்ந்து அவனை கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்க இதை மத்தவங்களும் பாக்குறாங்க. இருந்தாலும் ஜெஃபை காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சங்காட்டி வேகமா அந்த கேபின் கிட்ட போயிட்டு யோ கதவு நீக்கியான்னு தட்டிட்டு இருக்கிறாங்களா. ரொம்ப நேரம் கழிச்சுதான் அந்த கதவை ஓபன் பண்ண வேகமா எல்லாரும் உள்ள வந்துடுறாங்க. ஆனா அந்த மேண்டிங்கிற பொண்ணோட காலை பிடிச்சி அந்த மான்ஸ்டர் இழுக்கிற மாதிரி தெரிய ஆல்ரெடி உள்ள இருந்த ஒரு லேடி ஒரு நெருப்பை கொளுத்தி போட்டு எப்படியோ அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து நம்ம மேண்டியையும் காப்பாத்துறாங்க. இந்த பரபரப்பான நிகழ்வுகள் எல்லாமே நடந்து முடிய காடே ஒரு மாதிரி அமைதியா இருக்குது. மேண்டியை அந்த மான்ஸ்டர் காலை பிடிச்சி இழுத்துருக்கும்ல, அதுக்கு அங்க இருக்கிற ஒரு லேடி கட்டு போட்டுட்டு இருப்பாங்களா. அதுவே அந்த சியான் இருக்கிறான்ல, அவன் மொபைல்ல சிக்னல் இல்ல அப்படின்னாலுமே முடிஞ்ச அளவுக்கு சிக்னல் கிடைச்சதுன்னா எங்கேயாவது மெசேஜ் ரீச் ஆகட்டும்னு சொல்லி எல்லா வாய்ஸ் ரெக்கார்டும் பண்ணி போலீஸுக்கா இருக்கட்டும் எங்க பேரண்ட்ஸ்க்கா இருக்கட்டும்னு சொல்லி எல்லாருக்கும் தொடர்ந்து அனுப்பிவிட்டு இருக்கிறான். அலிஷாவும் அந்த மேண்டியும் அந்த லேடி இருக்கிறாங்களா அவங்க கிட்ட விசாரிக்கும் போதுதான் தெரிய வருது. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு 4 பேர் தப்பிச்சு வந்திருக்கும் போது அதுல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அந்த மிருகத்துக்கிட்ட மாட்டிருந்திருப்பாள்ல. அதுக்கப்புறம் 3 பேர் தப்பிச்சிருந்திருப்பாங்க. அந்த 3 பேர்ல ஒரு கப்பல் தான் இவங்க. இன்னொரு நபர் மாடியில இருக்கிற ரூம்ல இருந்து டக்ளஸ் அப்படின்னு ஒரு மொட்டை ஒருத்த வருவான். அவன் தான் நீங்க யாராவது வந்து காப்பாத்திட்டு போவாங்க அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க, ஒரு பையன் வரமாட்டான். ஆனா நீங்க சேஃபா இருக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்து நாங்க இவ்வளவு நாளா சேஃபா இருந்த இடத்த ஆக்கிரமிச்சிட்டீங்க. அந்த மிருகத்துக்கு நீங்க இங்க இருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த இடத்த விட்டு போகாது, மறுபடியும் அட்டாக் பண்ண வரும்னு கடுப்புல இதை சொல்லிட்டு அங்கிருந்து போவானா. அப்போ அந்த கப்பிள்ஸ்ல அந்த ஹஸ்பண்ட் தான் சொல்றான் அவன் மேல கோச்சுக்காதீங்க, ஆக்சுவலி அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட அந்த மிருகம் சாப்பிட்டுருச்சு, அந்த கான்ல தான் பேசிட்டு இருக்கிறான். அதே நேரத்துல இந்த இடத்துல இருக்கிறது மட்டும் ஒன்னும் அவ்வளவு சேஃபும் கிடையாது. ஏன்னா இந்த கேபின்லாம் பாத்தீங்களா இதுவுமே பழசாயிட்டே தான் இருக்கு. அது தொடர்ந்து திருப்பி அட்டாக் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த வீட்டுல ஏதோ ஒரு வீக்கான ஒரு இடம் இருக்காதா, உள்ள பூந்துட முடியாதான்னு சொல்லி அந்த மிருகம் ரொம்பவே ட்ரை பண்ணது. ஏன்னு தெரியுமான்னு அந்த வீட்டுல இருக்கிற ஒரு கதவு கிட்ட கொண்டு போய் காட்டுறாங்க. அந்த கதவு கிட்ட ஒரு அலமாரியை வச்சு பிளாக் பண்ணி இருப்பாங்களா. என்னன்னா இந்த வீட்டுக்குள்ள வந்து இவங்க தஞ்சம் புகுற போது இந்த கதவுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்கும்ல, அந்த ரூமை உடைச்சிட்டு இது வர பார்த்துருக்கு. சோ கண்டிப்பா திருப்பியும் அதே மாதிரி அந்த மிருகம் ட்ரை பண்றதுக்கான எல்லா சான்சஸ் இருக்கு. விச் மீன்ஸ் அந்த மான்ஸ்டர் கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கு. அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம அங்க இருக்கிற சேரு பெஞ்சுன்னு எல்லாத்தையும் தனித்தனியா கழட்டி அங்க செவர்ல அந்த மான்ஸ்டர் வராதபடி அடிச்சு வைக்கிறாங்க. அப்ப அலிஷா மாடியிலேயே செக் பண்ணலான்னு வரும்போது டக்ளஸ் அப்படியே படிக்கட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு மேல் ஃப்ளோர்ல நீ எதையும் செக் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது ஸ்வீட் ஹார்ட், எல்லாத்தையும் நானே முடிச்சிட்டேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறமும் அலிஷா கீழவே ஏதாவது இடம் வீக்கா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கும் போது அவ ஒரு ரூம்குள்ள போக அதே ரூம்குள்ள இந்த அலிஷாவோட பாய் ஃப்ரெண்ட் அந்த மேட் இருக்கிறான்ல அவனும் வருவானா. அந்த அலிஷா இப்பதான் தன்னோட பிரதரை இழந்திருக்கா. அதனால அந்த இழப்பு தாங்க முடியாம அவ பாட்டுக்கு சில விஷயங்கள்லாம் அப்படியே பேச ஆரம்பிக்க 2 பேருக்கும் சண்டை வர மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் மேட் தான் பொறுமையா இங்க பாரு நீ ஒரு புத்திசாலியான பொண்ணு தானே, இது வரைக்கும் எல்லாமே கரெக்டான முடிவுகள் தானே எடுத்திருக்க, அதனால கொஞ்சம் காம் ஆயிரு, எமோஷனலான டிசிஷன்ஸை மேக் பண்ணாத, இங்க இருந்து எப்படி வெளியே போகணும்னு மட்டும் யோசின்னு சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த மான்ஸ்டர் அங்க இருக்கிற செவரை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ண மத்தவங்க கரெக்டா உள்ள வந்த உடனே அங்க இருக்கிற ஃப்ரிட்ஜ் பெரிய கபோர்ட்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு அடைக்கிறாங்க. இருந்தாலும் அந்த மான்ஸ்டர் என்னன்னா இன்னொரு வழியிலயும் வரக்காக முயற்சிகள் பண்ண எந்த ஒரு சத்தமும் போடாம பொறுமையா அவங்க ஹாலுக்கு வருவாங்களா. இவங்க எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அங்கேயே அந்த மான்ஸ்டர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரும். ஒரு பாயிண்ட்ல அந்த மான்ஸ்டர் அப்படியே அந்த கேபினுக்கு மேல ஏற ஆரம்பிக்க அதை அவங்க கவனிக்கிறாங்க. ஈவன் அந்த டக்ளஸும் அதை நோட் பண்ணிட்டு
அப்படியே பயந்து போனவன் மேலதான் அவ்வளவு நேரம் நின்றுட்டு இருந்திருப்பான். பட் இப்ப கீழே இறங்கி வந்து நின்றுகிட்டு இருக்க. அதுவே அந்த கப்பல்ல அந்த ஹஸ்பண்ட் இருக்கிறாருல, அவரு சியானையும் அந்த மேட்டையும் கூப்பிட்டுக்கிட்டு, கண்ணுங்களா 2 பேரும் என் கூட மேல வாங்க, இந்த இடத்துல அந்த மான்ஸ்டர் எந்த வழியை கண்டுபிடிச்சுன்னு தெரியலையேன்னு ஒரு ரூம்குள்ள போவாங்களா. அந்த ரூம்குள்ள இன்னொரு ரூம் இருக்கிற மாதிரி தெரிய அப்படியே மெதுவா எட்டி பார்த்தா உள்ளதான் அந்த மான்ஸ்டர் இருக்கும். அப்படியே கதவை லாக் பண்ணிக்க அது அட்டாக் பண்ண வரும்போது சத்தம் கேட்டேன். கீழே இருக்கிற எல்லாருமே மேல வராங்க. எல்லாரும் கதவை நீக்க முடியாத மாதிரி அந்த டோரை அழுத்தி பிடிச்சிருந்திருக்கும் போது சியான் கதவை விட்டுட்டு வேகமா கீழே இறங்கி வந்து அவனோட பேக்ல ஏதோ தேடிக்கிட்டு இருப்பானா. அலிஷாவும் மேண்டியும் அங்க இருக்கிற ஒரு கபோர்டை தள்ள முடியாம தள்ளிட்டு வந்துகிட்டு இருக்க. அந்த மான்ஸ்டர் என்னன்னா கதவை ஓட்ட போட்டு நம்ம மேட்டோட கையில எல்லாம் டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். கரெக்டா சியானும் கிட்ட வந்து அந்த கரடி கடிக்கிற ஸ்ப்ரே இருக்கும்ல, அத கண்ணிலேயே அடிச்சு விட்டுறான். எப்படியோ கதவை அடைச்சிட்டாங்களா. அப்புறம் டக்ளஸும் உதவிக்காக வந்திருப்பான். அதை பார்த்தோன்னே அந்த ஹஸ்பண்டுமே பரவாயில்லடா டக்ளஸ் எப்படியோ கை கொடுத்துருக்க அப்படின்னு கொஞ்சம் சிரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. திருப்பி அந்த மான்ஸ்டர் வரதான் போது. இந்த இடத்துல எத்தனை கபோர்டு இருக்குது, நீங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் கொண்டு போய் முட்டு கொடுக்கறதுக்கு கொஞ்சமாவது யோசிங்கடான்ட்டு எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்னா உட்காந்து வாக்குவாதத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப எப்படி இங்க இருந்து தப்பிக்கிறதுன்னு தான் சியான் தான் மெசேஜ்ல அனுப்பி இருந்திருக்கான்ல, போலீஸ்க்குலாம் கண்டிப்பா வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருந்தா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த டக்ளஸ் எல்லாருக்கிட்டையும் சண்டைக்கு போயிடுறான். இங்க பாருங்க, நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்க போறது இல்ல. உங்களோட மேஜிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க யாரும் வந்து காப்பாற்ற மாட்டாங்க. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இதே இடத்துல ஸ்டே பண்ணி இந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறதுங்கிறது வேலைக்கு ராதர் இந்த இடத்தை விட்டு நம்ம எல்லாருமே ஓடி போனா மட்டும்தான் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல அதுக்கு யாரும் ஆப்வியஸா ஒத்துக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா கண்டிப்பா வெளியில போனா செத்துருவோன்னு தெரியுது. ஆனா அலிஷாவோட பாய் ஃப்ரெண்ட் அந்த மேட் இருக்கிறான்ல, அவன் மட்டும் இல்ல எனக்கு என்னமோ இது ஒரு நல்ல ஐடியா மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவான். நம்ம எல்லாரும் போக வேணாம், ஆனா யாராவது வெளியே போய் நமக்கு உதவிக்காக ஆளுங்களை கூட்டிட்டு வரலாம்ல, நான் வேணும்னா போகட்டா அப்படின்னு கேட்கும் போது அதை கேட்ட டக்ளஸ் ஆர் அட்லீஸ்ட் இந்த கூட்டத்துல ஒருத்தனுக்காவது மூளை இருக்கே அப்படின்னு நக்கல் பண்ணுவானா. அலிஷா அப்படியே மேட்ட ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு, நீ என்ன லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்கிற, வெளியில போய் உதவி கேட்க போற அப்படின்னா என்ன சாக போறியா, நீ இறந்து போய் நான் இங்க இருந்து ஹாப்பியா தப்பிச்சு போனா அது உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரிலாம் அவ புலம்ப ஆரம்பிக்க, அதுக்கு மேட்டும் பொறுமையா இங்க பாரு, எது நடக்குமோ அது நடக்கதான் போகுது, இருந்தாலும் உன்னை இங்க இருந்து உயிரோட தப்பிச்சு கூட்டிட்டு போக வைக்க முடியும் அப்படின்னா அது எதுவா இருந்தாலும் நான் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். கண்டிப்பா யாரோ ஒருத்தர் அந்த மான்ஸ்டரை திசை திருப்பினாங்கன்னா என்னால வெளியில தப்பிச்சு போய் உதவிக்கு ஆளுங்களை கூட்டிட்டு வர முடியும். ஆனா உயிரை ரிஸ்க் பண்ணி அப்படி யார் அந்த மான்ஸ்டரை திசை திருப்ப போறாங்கன்னு அலிசா கத்திக்கிட்டு இருக்க. அப்ப அந்த ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு, ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் அந்த மான்ஸ்டரை திசை திருப்புறேன், எல்லாரும் சேஃபா இங்க இருந்து கிளம்பலான்னு ஒரு பிளாஷ் ஸ்டிக் ஒன்னு எடுத்துட்டு அந்த ஹஸ்பண்ட் தான் அந்த மான்ஸ்டர் எங்க இருக்குன்னு தேடுறதுக்காக வெளியில போறாரா. ஆனா அதுவே அந்த மான்ஸ்டருக்கு ஏதாவது ஒரு பின்னாடி வருதா என்னன்னு அந்த சியானுங்கிற பையன் இருக்கிறான்ல, அவன் பைனாகுலர் மூலமா பாத்துட்டு இருக்க. அந்த ஹஸ்பண்டும் கையில ஒரு பிளாரை வச்சுட்டு காட்டுக்குள்ள போயிருப்பான்ல, தீ பக்கத்துல இருந்துச்சுன்னா அந்த மான்ஸ்டர் கிட்ட வராது, அந்த கான்செப்ட் தான். அப்படி நல்லா கொஞ்சம் டீப்பரா போனதுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட்ல நின்னு அப்படியே விசில் ஊத ஆரம்பிப்பாரா. அவர் அப்படி விசில் ஊதுனதுக்கு அப்புறம் இந்த சியானுமே பைனாகுலர் மூலமா பாக்குறான். ஓகே, அவருக்கு முன்னாடி தான் அந்த மான்ஸ்டர் நிக்குது, அதெல்லாம் அவனுக்கு முன்னாடி ஒரு 10 அடி கிட்ட நிக்கும்னு நினைக்கிறேன், அப்படியே நில்லு சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்போதைக்கு அந்த மான்ஸ்டர் அந்த ஹஸ்பண்ட் பக்கம் தான் நிக்கிற காரணத்துக்காக நம்ம மேட் இதான் சரியான டைம்னு ஒரு வாக்கி டாக்கி எடுத்துட்டு வேகமா உதவிக்கு ஆளுங்களை கூப்பிடறதுக்காக அங்க இருந்து கிளம்புறானா. சியானும் அந்த மான்ஸ்டர் எங்க இருக்குன்னு பாத்துட்டே இருக்கிறான். ஆனா ஒரு பாயிண்ட்ல அந்த மான்ஸ்டரை காணோம். ஆஹா, அந்த மான்ஸ்டர் எங்க போச்சுன்னு அங்கிட்டு இங்கிட்டு தேடிக்கிட்டு இருக்க. அப்ப வாக்கி டாக்கில அந்த மேட் கத்துற மாதிரியான சத்தம் கேட்கும். அவ்வளவுதான், அந்த மான்ஸ்டர் அந்த மேட்டை இது அட்டாக் பண்ண போயிருச்சு அப்படின்னு யோசிக்கும் போது திடீர்னு அந்த கேபின் பக்கம் அந்த மான்ஸ்டர் வர மாதிரி தெரியுமா. உடனடியா அந்த ஹஸ்பண்டும் சியானும் திருப்பியும் கேபின்குள்ள வரலாம் அப்படின்னு பார்த்தா மெயின் டோரை அந்த டக்ளஸ் இருக்கிறான்ல, அவன் போய் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறான். டே ஏன்டா க்ளோஸ் பண்றேன்னு அந்த ஒய்ஃபும் சண்டைக்கு போனா அந்த டக்ளஸ் அந்த ஒய்ஃபே தள்ளி விட்டுட்டு, எங்கேயாவது அந்த மான்ஸ்டர் வந்துச்சுன்னா என்ன பண்றது, நீ சும்மா இரு, நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு யாரையும் கிட்ட அலோ பண்ற மாதிரியே தெரியல. அந்த ஹஸ்பண்டும் நம்ம சியானும் டோர் கிட்டே வந்துட்டாங்க. டே டோரை நீக்குங்கடா அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்க. அந்த பிளாரு கொஞ்ச நேரத்துல முடிய போது போல அந்த மான்ஸ்டரும் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துருச்சு. அப்போ நம்ம அலிசா இருக்கிறாள், அவகிட்டே ஒரு வாக்கி டாக்கி இருக்குமா, அதுல பொறுமையா கிச்சனுக்கு பின்னாடி இருக்கிற டோர் வழியா உள்ள வாங்க, நான் நீக்கி வச்சிருக்கேன்னு சொல்ல எப்படியோ 2 பேரும் கிச்சனோட டோர் வழியா உள்ள வந்துடுறாங்க. ஆனா உள்ள வந்தானே அந்த ஹஸ்பண்ட் செம்ம கான்ல வேகமா போய் அந்த டக்ளஸோட வாயிலே ஒண்ணு வைக்கிறாரு. மயங்கி போன அந்த டக்ளஸும் கண் வெளிச்சா அவனை அங்க இருக்கிற ஒரு படிக்கட்டுல போட்டு கயிறுலாம் வச்சு கட்டி வச்சிருந்திருக்காங்களா. பக்கத்திலேயே தான் அந்த ஹஸ்பண்டும் இருப்பான். அப்ப அந்த
டக்ளஸ் என்னன்னா அவன் பண்ண செயலை வந்து நியாயப்படுத்தி சொல்லுவான். இங்க பாரு, உயிர் தப்பிக்கணும் அப்படின்னா சில கடுமையான முடிவுகள்லாம் எடுக்க வேண்டியதா இருக்கும். இந்த தடவை கொஞ்சம் தப்பா போயிருச்சு, அதுக்குன்னு என்னோட கடுமையான முடிவுகளை எடுக்கிற இந்த திறனை நீ சந்தேகிக்க கூடாதுடான்னா மூடிட்டு உட்காந்துரு, இல்லைன்னா தூக்கி வெளியில கட்டி போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருப்பாரு. அதுவே இந்த அலிஷா பொண்ணு இருக்கிறாள், அவ ஓரமா போயிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பா. பின்னாடி அந்த மேண்டி வந்து காம் டவுன் பண்ண ட்ரை பண்ணா. என்னோட அண்ணனும் அந்த மான்ஸ்டரால இறந்து போயிட்டான், ஈவன் என்னோட பாய் ஃப்ரெண்டும் இறந்து போயிட்டான். இனிமேல் அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து என்னால தப்பிச்சிட்டுல இருக்க முடியாது, ஓடிய ஒளிய தேவையில்லை, எனக்கு அதை பழி வாங்கி ஆகணும்னு செம்ம கடுப்புல இருப்பாளாம். அப்ப மேண்டி அலிசாவை போய் கட்டி பிடிச்சிட்டு தான் பிரெக்னண்டா இருக்கிற விஷயத்த சொல்றது மட்டும் இல்லாம, நீ எப்படி இந்த மான்ஸ்டர் உங்க அண்ணனுக்காக பழி வாங்க நினைக்கிறியோ அதே மாதிரி என் வயித்துல வளர்ற இந்த குழந்தையோட அப்பாக்காக நானும் பழி வாங்கணும்னு சொல்லுவான். இவங்க இப்படி பேசிட்டு வெளியில வரும்போது அப்ப திடீர்னு அங்க வாக்கி டாக்கியோட சத்தம் உனக்கு கேக்குமா, வேகமா இவங்களும் வராங்க. ஆன் பண்ணி பேசினா ஆப்போசிட்ல இருந்து யாரோ மூச்சு விட முடியாம கஷ்டப்படுற மாதிரி தெரியற மாதிரி இருக்கும். ஒருவேளை அது மேட்டா இருக்குமோன்னு ஒரு கேள்வி வர, அப்ப திடீர்னு வேற ஒரு வாக்கி டாக்கியோட சத்தம் பக்கத்துல இருந்து எங்கேயோ கேட்கும். அந்த சத்தம் எங்கடா இருந்து வருதுன்னு போனா, இங்க இந்த கேபின்ல ஒரு அண்டர் கிரவுண்ட் ரூம் ஒன்று இருக்கும். அதோட ரூமோட கதை வந்து இவங்க பூட்டி வச்சிருந்திருப்பாங்க. அதுக்குள்ளதான் இருக்குதுன்னா கண்டிப்பா அந்த மான்ஸ்டர்ல உள்ள வெளியே போயிட்டு வர முடியும். அப்படின்னா மேட்டோட பாடியை இது உள்ள கொண்டு வந்து போட்டு வச்சிருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சவங்களும் சேஃப்டிக்காக சில பொருட்கள்லாம் கையில எடுத்துட்டு உள்ள போகலான்னு இருக்கேன். அப்ப அந்த டக்ளஸ் அந்த ஹஸ்பண்ட் கிட்ட, டே இதை பண்ணாத, இதெல்லாம் உயிருக்கு ரொம்ப ஆபத்தான வேலைடா அப்படின்னா, உன்னோட சஜஷன்லாம் யாரும் இங்க கேட்கல, நீயும் வந்து உதவி பண்றீனா பண்ணு, இல்ல இங்கேயே கிடக்குறனா கடன்னு. அந்த பேஸ்மெண்டோட கதவை நீக்கலான்னு போனா, இல்ல இது வேண்டாமேன்னு அந்த ஒய்ஃபும் சொல்றாங்க. இருந்தாலும் அந்த ஹஸ்பண்ட் ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கிறேன்னு அந்த ஹஸ்பண்ட் நம்ம அலிஷா மேண்டி அப்படின்னு 3 பேர் உள்ள இறங்குறாங்களா. அப்படி பேஸ்மெண்ட்குள்ள வரும்போது அங்க நிறைய இந்த ஃபியூல் பாட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. சில கேன்லாம் இருக்கு. ஈவன் அந்த மேட்டுமே அங்க குத்துயிரும் கொலவுயிருமா கிடக்க, உடனடியாக அவனோட பாடியை தூக்கிட்டு வெளியில போகலான்னு பார்த்தா அந்த மான்ஸ்டர் அங்கேயே தான் இருக்கும். உடனே அந்த ஹஸ்பண்ட் தான், நீங்க மேட்டை கூட்டிட்டு வெளியில போங்கன்னு அவரு சண்டைக்கு போறாரு. ஆனா அந்த மான்ஸ்டர் ஒரே அடிதான், அவரு காலி. எப்படியோ மேட்டை வெளியில கூட்டிட்டு வந்து கதவை சாத்திடுறாங்களா. ஆனா தன்னோட ஹஸ்பண்ட் வரல, அப்படின்னா இறந்துட்டாரான்னு அந்த ஒய்ஃப் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. மேட்டை கொண்டு வந்து நடு வீட்டுல வச்சிருந்திருப்பாங்களா. அப்போ அவன் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வர மாதிரி தெரியும். அங்க அங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, என்ன சொல்ல வரான்னு யாருக்கும் புரியாம இருக்கும்போது அப்ப அந்த டக்ளஸ் என்னன்னா, மேபி இவனோட பாடியை அந்த மான்ஸ்டருக்கு ஒரு இறையா போட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் தப்பிச்சு போக சொல்றானோ அப்படிங்கும் போது இருக்கிற எல்லாரும் அந்த டக்ளஸ் கிட்ட சண்டைக்கு போயிடுறாங்க. நீ மூடிட்டு இரு, எங்களுக்கு தெரியும்னு. அலிஷா இன்னொரு ஒரு ஐடியா சொல்றான். அந்த பேஸ்மெண்ட்ல நாங்க நிறைய இந்த ஃபியூல் எல்லாம் இருக்கிறத பார்த்தோம். எப்படியாவது அந்த மான்ஸ்டரை நம்ம இந்த பில்டிங்குள்ள வர வச்சிட்டோம்னா இந்த ஃபியூலை யூஸ் பண்ணி இந்த இடத்த மொத்தமா எரிச்சு அந்த மான்ஸ்டரை சாவடிச்சிடலாம், அதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட டக்ளஸும் ஓகே உங்க ஐடியா நல்லா இருக்கு அப்படின்னா நானும் இதுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்ல, எப்படி இவங்களுக்கு ஆள் பலம் தேவைப்படும்ட்டு அவனை நம்பி அவனோட கட்டை அவிழ்த்த விட்டா. கட்டை அவிழ்த்த உடனே ஒரு கோடாரி எடுத்து அப்படியே நம்ம மேட்டை போட்டு அடிச்சு சாவடிக்கிறான். என்னுடைய சின்ன புள்ள மாதிரி இறந்துட்டு இருக்கிற ஒருத்தனை பிடிச்சி காப்பாத்தலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்களா, இவனை அந்த மிருகத்துக்கு இறையா போட்டு அதுக்கப்புறம் நம்ம தப்பிக்க வேண்டியதான்னு கதவை நீக்கி அந்த மேட்டோட பாடியை வெளியில தூக்கி எறியலான்னு பார்க்க, பின்னாடி அந்த மனுஷர் அப்படியே அந்த டக்ளஸை பிடிச்சி சாவடிக்க ஆரம்பிக்கும். அந்த டக்ளஸை காப்பாத்துறதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே பண்ணாம ஒரு பேக் மட்டும் எடுத்துட்டு அப்படியே இன்னொரு ரூம்குள்ள போயிடுறாங்களா. அலிஷாவும் உடனே பேஸ்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஃபியூலை எடுத்துட்டு வரா. எடுத்துட்டு இப்போ அவங்க பேஸ்மெண்ட்டுக்கு கீழே இறங்குறதுக்கு ஒரு சின்ன இடமா இருந்துச்சுல, அங்கதான் அந்த ஃபியூல் எல்லாம் ஊத்திக்கிட்டு இருக்க. இந்த சத்தம் கேட்டு அந்த மான்ஸ்டரும் நேரா அந்த பேஸ்மெண்ட் கிட்டயே வருது. பேஸ்மெண்டோட கதவும் லாக் ஆயிருந்திருக்கு. அந்த கதவுக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ்ஸரை வச்சும் பிளாக் பண்ணிருக்காங்க. பேஸ்மெண்ட்டுக்குள்ள அந்த மேண்டி, சியான் அப்புறம் ஒய்ஃப்னு சொல்லி இங்க 3 பேர் இருப்பாங்க. அலிஷா எங்கன்னு பார்த்தா அந்த மான்ஸ்டர் உள்ள வந்தோடனே கதவை வச்சு லாக் பண்ணிட்டு அப்படியே அந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டா கொளுத்தி விட்டுருவா. அந்த நெருப்புல அந்த மான்ஸ்டரோட அலறல் சத்தம் கேட்ட உடனே ஓகே அது மாட்டிக்கிச்சுட்டு எல்லாரும் அப்படியே வீட்டை விட்டு வெளியில வராங்க. ஆனா அப்படி வரும்போது அந்த ஹஸ்பண்டோட பாடி அந்த இடத்துல கிடைக்க, அதை பார்த்துட்டு அந்த ஒய்ஃப் பயங்கரமா கதற ஆரம்பிக்கிறாங்க. வாங்க மேடம் என்ன பண்றது, இங்க இருக்காதீங்கன்னு அந்த ஒய்ஃபை கூப்பிடலான்னா முன்னாடி போன அந்த சியான் அலற மாதிரி சத்தம் மட்டும் கேட்கும். மேடம் சீக்கிரம் வாங்கினா அவங்களை கூப்பிட்டுக்கிட்டே வெளியில வந்தா அந்த ஒய்ஃப் அப்படியே ஸ்டன்னாகி நிப்பாங்க. என்னன்னா அவங்க பின்னாடி அந்த மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணிருக்கு. பயத்துல மேண்டி அலிசாவை கூப்பிட்டு வேகமா அங்க இன்னொரு மான்ஸ்டர் இருக்குடின்ட்டு காட்டுக்குள்ள ஓடி வந்துகிட்டு இருக்க. ஒரு பாயிண்ட்ல ஓட முடியாம அலிசா அப்படியே அங்க ஒரு மரத்துக்கிட்ட உட்காந்துருக்கு. சீக்கிரம் எந்திரிடின்னு மேண்டி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த மரத்து மேல ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கும். சடனா அந்த மான்ஸ்டர் உள்ள போந்து அப்படியே மேண்டியோட கண்ணு முன்னாடியே அலிஷாவை கொதறி எடுக்க, பயந்து போன மேண்டி பதறி அடிச்சு அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிப்பாளா. அப்படி ஓடி வந்தவளும் நேரம் அந்த கார் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். சாவி எடுத்துட்டு கிளம்பலாங்கும் போது கரெக்டா அந்த மான்ஸ்டர் ஜன்னலை வந்து உடைக்க, இன்னொரு டோர் வழியா காரை விட்டு வெளியே வரும்போது அந்த மான்ஸ்டர் காருக்கு மேல ஏறி அவளை அட்டாக் பண்ண வர, திருப்பி அவ சுத்தி வந்து டிரைவர் சீட்ல ஏறி வந்துட்டு காரை மூவ் பண்றா.
மான்ஸ்டரும் கீழே விழுந்துருது. அவ்வளவுதான், கரெக்டான சான்ஸ் கிடைச்சா அப்படியே அந்த மான்ஸ்டர் மேல காரை விட்டு ஏத்துறான். அதுக்கப்புறம் புயல் வேகத்துல காரை எடுத்துட்டு அந்த காட்டை விட்டு கிளம்புறாள். அதுவே இறந்து போன அந்த மான்ஸ்டரை இன்னொரு மான்ஸ்டர் வந்து ஸ்மெல் பண்ணி பாக்குது. சோ இந்த காட்டுக்குள்ள ஏகப்பட்ட மான்ஸ்டர் இருக்கும் போல. ஈவன் அந்த மேட்டு கூட உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்திருப்பான்ல, அங்கன்னு. அந்த அங்கங்கிறது என்னன்னா, இன்னும் வெளியில நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கு அப்படிங்கறதான் சொல்ல வந்திருப்பான். எனிவேஸ், படமும் இங்கே முடியுது. கண்டிப்பா இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இதே மாதிரியான படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, தேங்க்யூ.